குறிப்பாக இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு புதுக்கோட்டையில் மைக்கேல்பட்டி அந்த ஊரில் ஒரு மாணவி வந்து சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. ஆஸ்பத்திரியில் அவங்க சிகிச்சையில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் வீடியோ எடுக்கிறாங்க. நேர்மையானவனாக இருந்தால் உள்ளுக்குள்ளே போயிருக்கவே கூடாது. அப்படி வீடியோ எடுத்திருந்தால் அதை போலீஸில் கொடுத்துருக்கணும். மாறாக அவங்க கட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சமூக வலைதளத்தில் பரப்புகிறாங்க. இவன் தான் கேட்குறான், போய் என்ன கேட்குறான், உங்கள் ஸ்கூலில் வந்து மதம் மாற சொல்லி கேட்டாங்களாப்பா அப்படின்னு. நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மதத்தின் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அந்த மத பிரச்சாரம் அங்கே நடந்துச்சான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அந்த மத பிரச்சாரத்தை செய்தாங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறாங்க. கேட்டாங்களா? ஆமாம் கேட்டாங்க. நீங்கள் மாறினீங்களா? இல்லைன்றதை கட் பண்ணிவிட்டு ஆமாம் அப்படின்றத மட்டும் எடுத்து வச்சுட்டு மதமாற்றத்தின் காரணமாக நடைபெற்ற ஒரு அசால்ட்டாக அதை சித்தரித்தாங்க. அதை சித்தரித்த போது அதை சுற்றி கலவரத்தை தூண்டுவதற்காக எவ்வளவு பேர் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்தாங்கன்றது வரைக்கும் ஆர்எஸ்எஸ்லிருந்து வெளியே வந்த திரு சத்யபிரபுன்றவர் வந்து பல இடங்கள் அதை பேட்டியாகவே கொடுத்திருக்கிறார். எனக்கும் அவர் பேட்டி அதை கொடுத்திருக்கிறார். அண்ணாமலைக்காக வெளியில் காரில் எத்தனை பேர் குண்டர்களோடு காத்து கொண்டிருந்தார்கள் ஆட்கள் அப்படின்றத அவர் கொடுத்திருக்கிறார்.